அன்பான ரிஷபராசி நண்பர்களே, இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த பல குழப்பங்கள் மெதுவாக தெளிவடையும் காலமாக இருக்கும். சூரியன் மற்றும் புதன் ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். ராகு தொழில் மற்றும் சமூக வட்டாரத்தில் மாற்றங்களை உருவாக்கி தருவார். சில விஷயங்களில் திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மாணவர்களுக்கு புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் வரும். சிலருக்கு வெளியூர் பயணம் தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்கலாம். குழந்தைகள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் சூழ்நிலை இருக்கும். பணவரவு சீராக இருந்தாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். பழைய முதலீடுகள் சிறிய லாபம் தரும். நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். போக்குவரத்து மற்றும் வாகன செலவுகள் அதிகரிக்கலாம். நிலம் வீடு தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்தில் அமைதி நிலை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த சிறிய மன வருத்தங்கள் குறையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து முடிவுகளை எடுப்பார்கள். குழந்தைகள் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து ஆலோசனைகள் நடைபெறும். குழந்தை பிறப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். உடல் சோர்வு, கழுத்து வலி, கண் எரிச்சல் போன்றவை சிலருக்கு ஏற்படலாம். தூக்க நேரத்தை சரி செய்வது அவசியம். பெண்கள் உடல் நலத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம். வேலை பார்ப்பவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் வரலாம். அலுவலகத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல வாய்ப்பு உண்டு. குறிப்பாக உணவு, அழகு பொருட்கள், ஆடை, பெண்கள் பயன்பாட்டு பொருட்கள் தொடர்பான தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலில் நம்பிக்கைக்கு உரியவர்களுடன் மட்டுமே செயல்படுவது நல்லது. புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சமர்ப்பித்து வழிபட்டால் குடும்பத்தில் நல்ல அமைதி அதிகரிக்கும். இது போன்ற செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.